5 reasons why Rajinikanth will be the next CM of Tamil Nadu. Reason number 1, he will be the leader of the masses. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையில் வந்து ஒரு நெருப்பு மாதிரி பரவக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அவர் அப்போஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ போடுறவங்க யாரும் வந்து ஓட்டிங் டே அன்னைக்கு, எலெக்ஷன் டே அன்னைக்கு ஓட் பண்ணுறதுக்கு போக மாட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த மாசஸ் அன்னைக்கு வந்து ஓட்டு போடுற மக்கள் எல்லாம் கண்டிப்பாக ரஜினிகாந்துக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கர்நாடகாரனவோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். ரீசன் நம்பர் 2, ஃபுல் பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் கையில் இருக்குது. A to Z எந்த பொலிட்டீஷியன், எந்த ஒரு பெரிய ஆளுங்க அவுட் சைட் ஆஃப் இந்தியா எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்து பயங்கர மாசான கான்டாக்ட்ஸ். எல்லா பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸையும் அவர் வச்சுருக்காரு. அவர் நினச்சாருன்னா எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே யாராக வேணும்னாலும் ஒரே இடத்துல ஒரே நாளில் அவரால் கான்டாக்ட் பண்ண முடியும், பேச முடியும், அசம்பிள் பண்ண முடியும். மக்கள்லேருந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வரைக்கும் அவர் கான்டாக்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஆல் ஓவர் இந்தியா A to Z. இப்பொழுதே அவர் வந்து சினிமா உலகத்தில் இருந்தாலும் கூட பொது வாழ்க்கையில் நாட்டம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவர் யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதிலே மிகுந்த அக்கறை உடையவர். அப்படி புண்பட்டால் அந்த புண்ணை ஆற்ற வேண்டும் என்பதிலே ஆர்வம் உள்ளவர். அதிலே எனக்கு ஒரு தனி அலாதியான பெரிய உண்டு. எனவே அரசியலுக்கு நேரடியாக வந்துதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. அவர் வருவதை யாரும் தடுக்கவும் முடியாது. வந்தால் என்னை போல வரவேற்பவர்கள் யாரும் இருக்கவும் முடியாது. நண்பர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதா வருவதில்லையா என்ற முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும். ஆனால் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள், அபிமானிகள் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன். ரீசன் நம்பர் 3, he is a clean and God fearing man. ஒரு நார்மல் சிட்டிசனாக இத்தனை நாள் இருந்திருக்காரு. இஸ் a humble and a common man. பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், அவர் ரஜினிகாந்தாவே இருக்கட்டும். அவர் வேற எந்த கட்டமும் தேவையில்லை. பெருசா ஆன்மீகத்தில் போய் எப்படி ஸ்பிரிச்சுவலாகவும் போவானா, அரசியலும் போவானா. என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்த் மக்கள் மனசை கொள்ள கொண்டவர். அந்த மக்கள் மனசை கொள்ள கொண்ட நல்ல ரஜினிகாந்தாவே இருக்கட்டும். ரீசன் நம்பர் 4, அரசியலில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் மக்களுக்கு செய்யறதுக்கு ட்ரை பண்ணி அதை செய்ய முடியாமல் போனாலும் கெட்ட விஷயங்கள் நடக்காமல் அவரால் தடுக்க முடியும், தடுப்பார். எவ்வளோ அப்போசிஷன் இருந்தாலும் அந்த அப்போசிஷன் எல்லாத்தையும் மீறி அவர் நல்ல விஷயங்கள் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் கெட்ட விஷயங்கள் பண்ணாமல், ஒரு கரப்ஷன் இல்லாமல் ஒரு க்ளீனாக ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும், அரசியலுக்கு அவர் வரும் நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக சராசரி அரசியல்வாதியாக அவர் இருக்க மாட்டார். மக்களுக்கு நன்மை செய்வார், அட்லீஸ்ட் செய்ய முயற்சிப்பார். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரீசன் நம்பர் 5, he is a good listener. தான் கூட நம்பிக்கையாக இருக்கிறவங்க சொல்கிறத வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதர். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மக்களோட பல்ஸை தெரிஞ்சு அதில் எது நல்லது கெட்டதுங்கிறத அனலைஸ் பண்ணி அதை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அவர் ஏன் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, மக்களை பற்றி ஒரு கன்சர்ன் மனசில் இருக்கவருக்கு அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறார். அண்ட் ஒரு பாலிட்டிஷியனுக்கு வேண்டிய டெட்டர்மினேஷன் இருக்கு,
வெறும் டிட்டர்மினேஷன் மட்டும் இருந்தால் அது பிடிவாதம்னு ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம தேவைப்பட்ட சமயத்தில் ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் சரியான பேர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைகளில் எது சிறந்த ஆலோசனைன்னு பிக் பண்ணி தன்னுடைய முடிவிற்கேற்ப ஒரு ஒரு பாத்தை வரால வகுத்துக்க முடியாது. மகாபாரதத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு ராஜாவா இருக்கிறவன் யாருகிட்டையுமே ஆலோசனை கேட்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்கறதும் தப்பு. அவன் கேட்ட ஆலோசனையில் என்ன கூறப்பட்டதுன்னு வெளியில தெரியறதும் தப்பு. அண்ட் சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு சரியான முடிவிற்கு வருகிற அரசன் ரொம்ப பாராட்டுக்குரியவன் மகாபாரதத்தில் வருது. அந்த மாதிரி ரஜினி யார்கிட்ட எதை கன்சல்ட் பண்றாருன்னே தெரியாது. அவர் ஒரு பிடிவாதமா ஒரு இறங்குறது இல்லை, பல அபிப்பிராயங்களை பார்த்து இதுல எது சரியா வரும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். இது ஒரு பாலிட்டிஷியனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய குணம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய குணம் இது. அண்ட் எடுத்த முடிவில் அவரால் உறுதியா நிற்க முடிகிறது. மூணாவது, ஜனங்க கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கு. ஜனங்க நம்புறாங்க. ஒரு ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியோ ரூல் பண்றதுன்னா அந்த லீடருக்கு அது ரொம்ப அவசியம். ஜனங்க கிட்ட ஏற்படுத்துகிற நம்பகத்தன்மை அதுவும் பெருசா இருக்கு. அது சொல்ல போனா ரொம்ப அசாத்தியமா இருக்கு. he is on the right time, on the right track. இப்பயும் கண்டிப்பா அவர் வந்தார்னா he will be the chief minister and he will be a better alternative than these two existing political parties. அதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. he will win and he will shine. ரஜினி சார் வந்து இப்போ வந்து இந்த தேர்தலில் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நாங்க ரஜினி ரசிகர் தான், அதனால அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் எல்லாரும். நாங்களே எத்தனையோ ஆட்சியை பார்த்துட்டோம். ஏடிஎம் ஆட்சி, டிஎம் ஆட்சி, ரெண்டு ஆட்சியும் சலிச்சு போச்சு சார் எங்களுக்கு பார்த்து பார்த்து. இப்போ எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரு இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அவர் நிக்கணும். அவர் நின்னாருன்னா எங்க மக்களுக்கும் எங்களை பார்த்து எங்களை இளைஞர்களுக்கும் ஒரு நல்வாழ்வு எங்களுக்கு கிடைக்கணும்ட்டு நாங்க மென்மேலும் எதிர்பார்க்கிறோம். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், வி.என். ஜானகி, ஜெயலலிதா என்று 5 முதல்வர்களை தந்த திரையுலகம் ரஜினிகாந்த் என்ற 6வது முதல்வரை அரியணையில் ஏற்றுமா? கேள்விக்குறியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் தான் இதற்கு விடை தர வேண்டும்.